வீட்ல குழம்பு மிளகாய் தீர்ந்து போச்சு. சரி மிளகா மல்லி வாங்கி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்துட்டேன் காய வைக்கிறதுக்கு. 1 1/2 கிலோ மல்லி, 1 கிலோ வரமிளகா, அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், விரலி மஞ்சள் 100, துவரம்பருப்பு 100, பச்சை கடலை பருப்பு 100. இதையும் நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் போல் காய வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லா குழம்பு, கூட்டு, பொரியல், காய் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடை மிளகாத்தூள் வந்து வாங்கி வைக்கும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நான் வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சேன்னா ஒரு 7 மாதம் போல் எனக்கு வரும். இந்த மிளகா வந்து நல்லா காய வச்சுடுங்க. மிளகா நல்லா காஞ்சிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு மிளகாவை எடுத்து டப்புன்னு உடச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையும். நான் வந்து ஃபுல்லாக இருக்கனால பையில் கொஞ்சம் பாதி கொட்டி வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், டப்புன்னு உடஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைக்க கொடுக்கும்போது உங்களுக்கு மிஷினில் ஒட்டாமல் நல்லா வரும். நமக்கு தூளும் அதிகமாக கிடைக்கும். அரைக்க போகும்போது ஒரு 50 கிராம் போல் வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வாசனை வந்து நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி செய்வேன். இப்போ வந்து அரைச்சிடலாம். இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 7 மாதம் போல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.